ரேட்டு ஜாஸ்திங்க. 2 மாதத்துக்கு ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய போட்டு போகாது. இந்த சின்ன போட்டு போகிற மீன் தான் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும். அதில் போட்டியில் எடுப்போம். இந்த மீனெல்லாம் நாங்கள் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவோம். இப்போ அதிகமாகி போச்சு. அதை பற்றி எங்களுக்கு கவலை தான். நேற்று என்னமோ சொல்லுவாங்க, அந்தமாரி ஒரு ஜூது விளாட்ற போல் எங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும். அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து போன வாரம் 3000 ரூபாய் இல்லை. நான் அதை பற்றி அதெல்லாம் கூட இல்லை. அதை இப்போ சகதியாக நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்குன்னு தான் நீங்கள் கட்டினீங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிறீங்க. கட்டி ஒழுங்காக அதை கட்டி கொடுத்துருந்தா ஒழுங்காக போடுவாங்க. அதை கீழே போட்டு பார்க்கிங் வர இடம் இது. காரு பைக்கு ஆட்டோ நின்று மீன் வாங்குகிற இடம். அவங்க நின்று வாங்குறதுக்கு இடம் இல்லாத தண்ணியில் தத்தாளிக்கிறாங்க. இந்த கவுச்சி தண்ணியில் அவங்களுக்கும் வர முடியல, எங்களுக்கும் வர முடியல. இப்போ ஒரு வண்டி வருதுன்னா அந்த இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் எனக்கு வியாபாரம் ஆகலைன்னு முன்னாடி போட்டாங்க கடைங்க. அப்போ இவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. அப்போ இன்னும் கவர்மெண்ட்டில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க சொல்லுங்கள். நீ எங்களுக்குன்னு கட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? கோடிக்கணக்கில் கட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு ஒழுங்காக இருக்கிறதா நீங்கள் போட்டிங்க. அது நீங்கள் சரி பண்ணணும். வந்து இந்தமாரி போடக்கூடாது, இங்கே மேலே போடுங்க. அப்படி மீனும் நாசமாகுது, நாங்களும் நாசமாகறோம். என்ன அது சொல்லுங்கள். கண்டுக்க மாட்றாங்க. நாங்களும் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி சொல்கிறோம், கண்டுக்க மாட்றாங்க. அப்போ என்ன கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அடுத்த ட்ரிப்பு எப்படி வருவார் அவர்? ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எங்கே பெரிய போட்டு போகலன்னா சின்ன போட்டும் போகலன்றாங்க. அப்படி நினைக்கிறாங்க. அதனால் ஜனம் கம்மியாக தான் வருது. ஆனால் அந்த வர ஜனமும் ஒரு 4-5 கடையில் போய் வாங்கி போகுது. ஏதோ இப்படி தான் இருக்குது. நீங்களாம் பார்க்குறீங்களா? இப்படி தான் இருக்குது கடை. ஒன்றுமே இல்லையே. இன்னும் காயிலேருந்து ஒன்றும் பண்ணலையே, வியாபாரமும் பண்ணலையே. எல்லாம் வந்து இந்த டைமில் வந்தோடனே விலையாயிடும். பெரிய போட்டு போகலன்னா சின்ன போட்டுக்கு விலையாயிடும். அப்படி தான் ஆகும். 100 ரூபாய் அதிகமாக இருக்கும், 100 ரூபாய் கட்டாயம் இருக்கும். அப்படி ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போட்டு தான் போகலன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த போட்டு போகணுன்னு அவங்க இன்னும் தீர்மானமாக நினைக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி மீனுங்கள்லாம் வந்து சின்ன போட்டில் தான் வரும். நண்டுலாம் வந்து கிலோ இல்லை, காசு மூட்டில் அப்படியே தூக்கிறது வந்து அந்த கிலோ கணக்கு. இது கூட ஏலம் 2000 கொஞ்சம் தான் இருக்கும். 2000 ரூபாய் இருக்கும், 2500 போவோம். அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 1500 போவோம், 1800 போவோம். இப்போல்லாம் எவ்வளோ வராதுப்பா. அது வர்றது நம்மளுக்கு கிடைக்காதனால நம்மளுக்கு தெரியல. கம்மியாயிடும். ஆமாம், அதுவும் கம்மியாயிடும். எல்லாமே கம்மியாயிடும்.